ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவு மீன லக்னத்திற்கு குரு பயிற்சி குறித்து. ஜூன் 2ஆம் தேதி 4ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடமான கடகராசிக்கு குரு மாறுகிறார். இந்த மாற்றத்தை நாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். ஏன்னா நம்மளுடைய லக்னத்திற்கு அதிபதி தான் குரு. அப்போ அவர் எங்கே போனாலும் நமக்கு அதை பற்றி இப்போ எப்போவுமே பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நமக்கு ஜாதகத்தில் குருவினுடைய பீரியட், அதாவது திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்திலையோ சூட்சுமத்திலையோ நடக்குதான்னு பாருங்கள். அந்த மாதிரி நடந்தால் தாராளமாக நம்ம அந்த குரு பயிற்சி பலன் நமக்கு டேலி ஆகும். அப்படி இல்லாமல் நமக்கு வேற ஒரு கிரக திசை நடக்குது, அல்லது புத்தி நடக்குது, அந்தரம் நடக்குது, குருனுடைய நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் உட்காந்து தசபுத்தி நடக்குதுன்னு வைங்க, அப்பவும் இது ஒர்க் அவுட் ஆகும். சரி, இப்போ பலனுக்கு வருவோம். இப்போ நம்மளுக்கு குரு யார் அப்படின்னு கேட்டால் மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதிக உழைப்பு, அதிகமான சிரமங்கள், அதிகமான செலவுகளை கொடுப்பவன். இது எப்போ மாறும் அப்படின்னா, இப்போ புனர்பூசத்துலேயோ பூரட்டாதியிலையோ இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் வேறு நட்சத்திரங்களில் இருக்கும் பொழுது அது 4, 8, 12 இப்போ திருவாதிரையிலையோ சுவாதியிலையோ சதயத்திலேயோ அல்லது மிருகசிரீஷத்திலேயோ சித்திரையிலையோ அவிட்டத்திலேயோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு கெடுபலன்களை தருகிறார். அதனால் அவர் குருவனுடைய பொட்டன்ஷியல் நம்மளுக்கு வீக்காக இருக்குது. அதனால் நமக்கு குரு திசா புத்தி நடக்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அப்படி மீறி நடக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம அந்த பலன்களை அடாப்ட் பண்ணிக்கணும். இப்போ முதல்ல ஜூன் 2லேருந்து ஜூன் மாதம் 18 வரைக்கும் ஒரு 16 நாள் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுய பலம் பெருக்கும், மாணவர்களுக்கு கல்வி பலம் பெருகும். அதே மாதிரி உழைப்பு உற்பத்தி சார்ந்த தொழில்களில் இருக்கவங்க, ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, ஒரு வேலையில் மேனேஜராக இருக்கவங்க, மேனேஜ்மெண்ட் பார்க்குறவங்க, மார்க்கெட்டிங் பார்க்குறவங்க, அனைத்து நபர்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக ஜூன் 18லேருந்து பூச நட்சத்திரத்துக்கு போகிறார். சனியினுடைய நட்சத்திரம். இப்போ சனி நம்மளுடைய லக்னத்தில் தான் இருக்குது, ஆனால் 5ஆம் இடமாக போச்சு. இப்போ இந்த 5ஆம் இடம் என்பது என்ன பண்ணும் அப்படின்னா, மூளை உழைப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டாக நான் பண்ணுறேன், டிசைனிங் பண்ணுறேன், ஆர்கிடெக்டில் டிசைனராக இருக்கேன், டெக்ஸ்டைலில் டிசைனராக இருக்கேன், அல்லது ஃபில்ம் இண்டஸ்ட்ரீஸில் நான் க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறேன். அனைத்து விதமான திறமை சார்ந்த ஒரு எடிட்டிங் பண்ணுறது, ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது, ஒரு ஓவியராக இருக்கிறது, பாடகராக இருக்கிறது, நடிகராக இருக்கிறது, ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறது, இது எல்லாமே கலைகள் தான். இப்படிப்பட்ட கலைகள் சார்ந்த வகையில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனால் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க, அதாவது ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, ஓனராக இருக்கிறவங்களுக்கு இந்த டைம், இந்த சனி நட்சத்திரத்தில் போகிற டைம் ஆகஸ்ட் 18 வரைக்கும் 2 மாதம் கொஞ்சம் டல் அடிக்கும், மூமெண்ட்ஸு கம்மியாயிரும். அதனால் உற்பத்தியை கூட நம்ம கொஞ்சம் குறைக்க வேண்டி வரும், ஸ்டாக் அதிகமாக இருக்கும், சேல்ஸ் ஆகாமல் பண வரவுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். இதெல்லாம் நமக்கு காரணம். சில பேருக்கு வேலை இழப்பு, லே ஆஃப் பண்ணப்படுறது. அதே மாதிரி அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சென்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகளை அந்த 2 மாதம் நம்ம அனுபவிக்க வேண்டும். யாருக்கெல்லாம், மறுபடியும் சொல்கிறேன், குருவனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சுற்றமோ நடக்கிறவங்களுக்கு தான் இது ஒர்க் அவுட் ஆகும். சரி, அடுத்தபடியாக புதன் நட்சத்திரத்துக்கு போகிறார். ஆகஸ்ட் 18லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு போகிறாரு. இந்த காலகட்டம் நமக்கு திருமண விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. மற்றும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள், புத்தகம் பதிப்பிடுவது, ஆவணங்கள் ரெடி பண்ணுறது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அனைத்து விதமான ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது, ஜவுளி வியாபாரம், நூல் வியாபாரம், இது மாதிரி அனைத்து விதமான வியாபாரங்கள் சம்மந்தப்பட்டதுக்கும் இது அற்புதமாக வேலை செய்யும். அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வளர்ச்சிகள் எல்லாமே பண்ணிக்கலாம். மெயினாக கான்ட்ராக்ட், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் பண்ணுறது, கான்ட்ராக்டு,
மருத்துவம் சார்ந்த கான்ட்ராக்டு, உபகரணங்கள் சப்ளை பண்ணுறது, உடல் பயிற்சி சம்மந்தப்பட்டது, பிசியோதெரப்பி சம்மந்தப்பட்டது, உணவு தயாரிக்கிறது, கேட்ரிங் லைனில் இருக்கிறது, விவசாயம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே இது சிறப்பாக இருக்கும். மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். இதே மாதிரி அக்டோபர் 31க்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு போயிடுறாரு, மக நட்சத்திரத்துக்கு போயிடுறாரு. அது இந்த கடகராசி பலன்களை மட்டும் நம்ம இப்போ இங்கே பார்ப்போம். அப்போ ஜூன் 2லேருந்து அக்டோபர் 31 வரைக்கும் கடகராசியாக இங்கே வேலை செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல இந்த 3 பிரிவாக நம்ம எடுத்துக்கணும். சரி, இதில் நமக்கு ப்ராப்ளம் எப்படி இருக்குது, அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கோ அல்லது பணம் சேகரிப்புக்கோ கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ ஜூன் 18லேருந்து ஆகஸ்ட் 18 வரைக்கும் ரொம்பவுமே டல்லாக இருக்குன்னு சொன்னேன். இந்த இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு, அதே மாதிரி விநாயகர் வழிபாடு, இந்த 2ஐயும் ஃபாலோ பண்ணணும். அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்தில் விநாயகர் வழிபாடு, விநாயகருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திர நாட்களில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது சிறப்பு. விநாயகருக்கான சேத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிள்ளையார்பட்டி எடுத்துக்கலாம். மகாலட்சுமிக்கு உண்டான சேத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கஞ்சனூர், கும்பகோணம் பக்கத்தில் மற்றும் ஸ்ரீரங்கத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போய் நம்ம வழிபாடுகள் பண்ணலாம், நெய் தீபம் போடலாம், வளர்ச்சி செய்யலாம். எல்லாத்துலேயுமே நாம் பிறந்த நட்சத்திர தொடர்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மீன லக்னத்தில் பிறக்கோம்னா ஒன்று பூரட்டாதியில் பிறப்போம், அல்லது உத்திரட்டாதியில் பிறப்போம், அப்புறம் ரேவதியில் பிறப்போம். இந்த கான்செப்டை வச்சு தான் நமக்கு பணம் சம்மந்தப்பட்ட கிரகமும் மாறும். இப்போ நீங்கள் பூரட்டாதியில் இருந்தீங்கன்னா கணபதி வழிபாடு ஓகே. அதே உத்திரட்டாதி சென்ட்ரு 2ஆம் பாதத்துக்கு மேலே பிறந்திருக்கீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு. இப்போ கடைசி பாதம், நான் ரேவதியில் கடைசி பாதத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னா சிவன் வழிபாடு பண்ணிக்கலாம். கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், சிவனுக்கு அர்ச்சனை நெய் தீபம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய ஜாதக பிறப்பு என்பது நாம் பிறக்கிற புள்ளி, லக்ன புள்ளிங்கிறத வச்சு 12 பாவங்களினுடைய அதிகாரிகள் நமக்கு கிடைப்பாங்க. இந்த 12 பாவ அதிகாரிகள் தான் திசாபுத்தி ரீதியாக நமக்கு நாம் கேட்குற கேள்விக்கான விடையை தருகிறார்கள், நமக்கான முன்னேற்றத்தை தருகிறார்கள். நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதுலையும் அதில் கெட்ட பாவங்கள் சம்மந்தப்படும் போது நடக்கிறது. இப்போ நமக்கு 4, 8, 12 அப்படிங்கிறது ஆகாத பாவம். அந்த பாவத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, நம்ம புள்ளிக்கு தகுந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் தான் நமக்கு இடைஞ்சல் பண்ணுது. இப்போ இதையெல்லாம் நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் இது மாதிரியான, அதாவது நம்மளுடைய சாதக பாதக நட்சத்திரம் மட்டுமல்ல, பாவ குறியீடுகள், பாவ குறிகாட்டிகள், இதையெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஜோதிடத்தை கரெக்டாக வழிநடத்த முடியும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.